வீட்டில் தானே இருக்கோம். யூடியூப் சேனல் பண்ணுறோம், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் பண்ணுறோம். அதனால நம்ம நல்லா பழகியிருக்கோம், ஃப்ரெண்ட்லியாக பழகியிருக்கோம். அதனால் அவங்களோட பிஸ்னஸ்க்கு நான் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. சரி, நானும் வாட்ஸ்அப் குரூப் எப்படி ஆரம்பிக்கணும், ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம்லாம் எப்படி ஆட் போடணும் அப்படிங்கிறத நானே ரெடி பண்ணி அனுப்புனேங்க. சரி, நம்ம கூட ஒர்க் பண்ணுறவங்களா இருக்காங்களே, நம்ம ஃபீல்டாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பழகுனதுக்காண்டி தான் நான் வந்து சரி நான் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிறேன். அதுக்கப்புறம் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் பேஜ் வேணாலும் ஆரம்பித்து நான் வந்து 1, 2 ரீல்ஸ் வந்து நான் போடுறேன். யூடியூப் கம்யூனிட்டி போஸ்ட்டு, லாங் வீடியோ, ஷார்ட் வீடியோ போடுறேன் அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு டெலிகிராம் குரூப்பு வந்து ஆரம்பித்து கொடுத்தேன். அவங்க இந்த A4 ஷீட்டு, பாக்ஸஸ்ஸு, அதுக்கப்புறம் இந்த ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ்லாம் சேல் பண்ணுறாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் கிட்ஸுக்கு உண்டானது எல்லாமே நான் ட்ரெஸ்ஸஸ்லேருந்து எல்லாமே வாங்குகிறேன் அப்படின்னாங்க. நான் வீட்டில் தானே இருக்கேன். வீட்டில் இருந்து மீஷோ ரீசெல்லிங் பண்ணுறது தெரியும். 2 சேனல் வச்சுருக்கேங்க தெரியும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம். நான் வந்து சும்மா ஒன்றும் இல்லைங்க. எதுலையாவது எனக்கு வருமானம் வர்ற அளவுக்கு நான் வந்து பண்ணிக்கிட்டே இருப்பேன். என்னோடய வேலைகள் என்னோடய சேனலை பார்க்கறதுக்கே ஆள் இல்லை. பெரிய பெரிய சேனல்ஸ்லாம் எப்படி பண்ணுவாங்க தெரியுமா? நான் இருக்கிற டப்பா மொபைலை வச்சு நான் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இந்த சூரிய வெளி அந்த இதெல்லாம் எனக்கு ஸ்பெஷலாக லைட்டிங் பண்ணுறதுக்கெலாம் என்கிட்ட ரிங் லைட்டு கிடையாது. அதுக்கப்புறம் இந்த ஸ்டாண்டு கிடையாது, செல்ஃபோன் ஸ்டாண்டு கிடையாது. புக்கெல்லாம் அடுக்கி வச்சு அதுக்கு மேலே வச்சு தான் இல்லை என்னோடய ஒத்த கையில் பிடிச்சிக்கிட்டு தான் நான் இப்போ லாங் வீடியோவே போடுவேன். சில சமயம் என்னால் வீடியோ போட முடியும், சில சமயம் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் எடுத்துரும். வீடியோவே இல்லை, ஷார்ட்ஸ் வீடியோவே போட முடியாது. அதனால நான் லாங் வீடியோவே போட்டுருவேன். அதாவது என்ன தான் பழகினவங்களாக இருந்தாலும் ஹெல்ப்புங்கிறது ஓரளவுக்கு தான் நம்ம பண்ண முடியும். ஸ்டேட்டஸ் என்ன ஒரு 2 நாள் வைக்கலாம், 3 நாள் வைக்கலாம். வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணால் எப்படி என்ன பண்ணணும், எந்த டைரெக்ஷனில் ஃபோட்டோ எடுக்கணும், இப்படி எடுங்க. அது மூட்டை மாதிரி எடுத்து மொத்தமாக வந்து ட்ரெஸ்ஸஸ் போட்டுவிடும். அப்படி போடாதீங்க. ட்ரெஸ்ஸு சைஸ் வாரியாக பிரித்து அடுக்குங்க. அதை ஒரு பாக்ஸஸில் போடுங்க, நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோ கொலாஜ் மாதிரி கொஞ்சம் லைட்டிங்ஸ்லாம் போட்டு கொஞ்சம் டைரெக்ஷன் மாற்றி ஃபோட்டோ எடுங்க. மீஷோ ஆப்பில் ரீசெல்லர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறேன், சப்ளையர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நான் போட்டு விட்றேன். போட்டு விடும்போது நிறைய ஆர்டர்ஸ் வரும். அப்படின்னா ஜிஎஸ்டி அவங்களுக்கு இருக்குது. அதனால் அவங்க ஜிஎஸ்டி வச்சு நான் வந்து சப்ளையர் அக்கௌண்ட்டில் பண்ண முடியாது. மீஷோவில் ஜிஎஸ்டியை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் என்ன இங்கே ப்ராப்ளம் அப்படின்னா, என்ன தான் நம்ம நல்ல ஃப்ரெண்ட்லியாக பேசியிருந்தாலும் பழகியிருந்தாலும் ஹெல்ப்புங்கிறது ஒரு அளவுக்கு தாங்க செய்ய முடியும். எனக்கும் 2 சேனல் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம். அப்போ எனக்கு எவ்வளோ வேலை இருக்கும். என்னோட படிக்கிற வேலை இருக்குது, இன்டர்வியூ போவேன், நான் வீட்டிலே இருக்க மாட்டேன். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஃபுல்லாக எனக்கு காலையில் 4 மணிக்கு எந்திக்கிறேன்னா அந்த 4 to 6, 8 மணி வரைக்கும் நான் படிப்பேன். அந்த 8 to 10 அந்த 2 மணி நேரத்தில் தான் வீடியோ எடிட் பண்ணுறது, வீடியோ பேசி வைக்கிறது, அந்த மாதிரி வேலைகள் செய்வேன். அப்புறம் 10 மணிக்கு மேலே குளிச்சு துவைச்சி வீட்டில் உள்ள வேலைகளை பார்த்து என்னுடைய வேலைகளை நான் பார்க்கணும். பார்த்துட்டு உட்காந்து வீடியோ பார்த்து நோட்ஸ் எடுக்க ஆரம்பிப்பேன். அடுத்து நோட்ஸ் ப்ரிப்பரேஷன் வந்து அந்த 12 to 2 அந்த டயத்தில் நோட்ஸ் எழுதுறது, சிலபஸ் ரைட் பண்ணுறது, இந்த மாதிரி எனக்கு உள்ள காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறதுக்கு உண்டான வேலைகளை பார்ப்பேன். இப்போ மத்தியானம் எல்லோரும் தூங்கிடுவாங்க, காலையில் எல்லோரும் தூங்குவாங்க. அந்த நேரத்தில் தான் நான் படிப்பேன். ஏன்னா கொஞ்சம் டிவி சவுண்டு சலச்சலன்னு சவுண்டு கேட்டுட்டு இருந்தால் நம்மளால் படிக்க முடியாது. அப்புறம் மத்தியானம் 1 hour நான் தூங்கி ரெஸ்ட் எடுப்பேன். அதுக்கப்புறம் மத்தியானம் இருக்கிற 2 hours நான் ஏதாவது ஒரு இந்த உள்ளன் ஃப்ளவர் பின்னுவேன். இல்லைன்னா நான் எனக்கு ஆட் ரெடி பண்ணுவேன். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் பண்ணுவேன். கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 மணி நேரம் அதை பண்ணிவிட்டு, ஏன்னா அதெல்லாம் 10 நிமிஷம் ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ளே முடிஞ்சிடும். யூடியூப் கூட பெருசாக எடிட்டிங்னு எதுவும் கிடையாது. நிறைய சேனல்ஸ்லாம் ஒரு பெரிய டீம் வச்சுருப்பாங்க. அதுக்கு வந்து கண்டென்ட் எழுதுறதுக்கு ஒருத்தவங்க, எடிட்டர் ஒருத்தவங்க இருப்பாங்க, ஃபோட்டோ இந்த வீடியோஸ்லாம் எடுக்கிறதுக்கு ஓவரால் எடிட்டிங் ஒருத்தவங்க பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் எக்யூப்மெண்ட்ஸ் நிறையா வச்சுருப்பாங்க. லைட் வச்சுருப்பாங்க, ரிங் லைட் வச்சுருப்பாங்க, மொபைல் ஸ்டாண்ட் வச்சுருப்பாங்க. மெயினாக வந்து ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னாலே லைட்டிங் கரெக்டாக இருக்கணும், ஆடியோ கிளாரிட்டி, வீடியோ கிளாரிட்டி, கண்டென்ட் மெயினாக இருக்கணும், எமோஷ்னல் ஹுக், இது எல்லாமே இருந்தால் தான் ஒரு வீடியோ வந்து நல்லா ரீச் ஆகும். நான் 5 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். யூடியூப் சேனல் எல்லாருக்குமே தெரியும். அதில் இன்னும் வந்து 2 சேனலுமே மானிட்டைஸ் ஆகலை. இந்த வருஷம் எப்படியும் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கேன். இப்போ வந்து நான் எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கும் வேலைகள் நிறைய இருக்குங்க. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இப்போ நான் ஹேண்டில் பண்ணுறது இல்லை. ஒரு 4 ரீல் தான் போட்டிருக்கேன். ஃபேஸ்புக்லேயே எனக்கு 3 பேஜ் இருக்குங்க. எனக்கு 2 பிள்ளைகள் இருக்குது. நான் வேலை பார்த்து தான் ஆகணும். வேலை பார்க்க முடியாதுன்னு சொல்ல முடியாது இல்லையா? அதனால் இவர் வந்து என்னென்னா, அவர் சொல்கிறது சோஷியல் மீடியா நெட்வொர்க் மேனேஜர் அந்த மாதிரி ஒர்க்கு. நீங்களே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணுங்க, நீங்களே ஆட் போட்டு விடுங்கன்னா சும்மா யாருங்க செய்வா?
இப்போல்லாம் வந்து ஃபேஸ்புக்கு ரீல்ஸு போடணும்னா ஒரு ரூ. 100லேருந்து ரூ. 350 வரைக்கும் வாங்குறாங்க. கூட வாங்குறது எவ்வளோ தெரியுமா? ரூ. 300லேருந்து ஆரம்பிச்சு ரூ. 500 ரூ. 1000 வாங்குறாங்க. ஒரு ரீல்ஸுக்கு அவ்வளோ வாங்குறாங்க. போஸ்ட்டுக்கு ஒரு ரூ. 100லேருந்து ரூ. 300 வாங்குறாங்க. சில பேர் 300 to 500 ஒரு போஸ்ட் போடுறதுக்கு வாங்குறாங்க. இன்ஸ்டாகிராம் தனியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு அது தனி ரூபா. ஃபேஸ்புக் தனியாக ஹேண்டில் பண்ணுறது ரூபா. அது மாதிரி யூடியூப்பில் ஷார்ட்ஸ் வீடியோ போடணும்னா அது ப்ரமோஷன் தான். வேற ஒருத்தரோட ப்ராடக்ட் என்னோட சேனலில் நான் எப்படி போட முடியும்? நான் எஜுகேஷன் கண்டென்ட் போட்டுட்ருக்கேன். அப்படிங்கும்போது என்னோட கம்யூனிட்டி போஸ்ட்டில் நான் ஒரு நாள் போடுறேன் வைங்க. ஆடியன்ஸுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும் அவங்க. என்னடா எஜுகேஷன் போட்டுட்டு திடீர்னு இது சம்மந்தமாக போடுறாங்களா? அவங்களுக்கு நம்ம மேலே இருக்க ட்ரஸ்ட்டு போயிடும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? சரி சார், நான் ஒரு ரீல் போட்டு நான் சொன்னேன். அந்த ரீலை பார்த்துட்டு ஒரு 5 பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, கை வலிக்கு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, சரி அந்த பேக்கிங் ஜாப் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானும் சொன்னேன். அவர் அனுப்பின பிடிஎஃப் கேட்லாக் எல்லாமே அனுப்பினேன். அதுக்கப்புறம் அவர் வந்து அந்த எப்படி செய்யணும், எப்படி ஆட் ரெடி பண்ணணும் அவங்களுக்கும் அனுப்பிவிட்டேன். அந்த சாருக்கும் எப்படி வந்து ஆட் ரெடி பண்ணணும் அனுப்புனேன். அப்புறம் வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக் எப்படி போஸ்ட் போடணும் எல்லாமே நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் யாருமே அதை சும்மா சொல்லிக் கொடுக்க மாட்டாங்கங்க. என்ன தான் பழகியிருந்தாலும் ஃப்ரெண்ட்லியாக பழகியிருந்தால் கூட பிஸ்னஸ்ங்கிறது வேறு. நம்ம உழைப்பும் நேரம் அதில் ஸ்பெண்ட் பண்ணணும். நான் ஒரு கடையில் போய் ஒரு பில்லிங் போட்டால் கூட ஒரு கடையில் அக்கௌண்ட்ஸ் எழுதுனா கூட அதில் வந்து நான் எத்தனை ஹவர் பார்ட் டைமாக இல்லை ஃபுல் டைமாக எவ்வளோ ஹவர் ஒர்க் பண்ணுறேனோ நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு தகுந்த சேலரி கிடைக்கும். அதுவும் இல்லாமல் சரி நம்ம குரூப் எப்படி ஓப்பன் பண்ணணும்னு சொல்லியாச்சு. டெலிகிராமில் ஷேர் பண்ணியாச்சு. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஒரு 2-3 நாள் வச்சாச்சு. இதுக்கு அடுத்து நம்ம என்ன செய்ய முடியும்? எல்லாமே ஓசியில் ஒரு சாக்லேட் வாங்க முடியுமா? கடையில் போய் ஓசிக்கு எந்த பொருளாவது வாங்கி காட்ட சொல்லுங்க பார்ப்போம். எனக்கு கோபமாக வந்துச்சுங்க. நம்மளும் கஷ்டப்பட்டு தானே ஒரு வீடியோ போடனாலே வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். எதுவுமே ஃப்ரீயாக கிடைக்காது. 350 ரூபாங்கிறது ரீசார்ஜ் பண்ணணும். வருஷத்துக்கு 7000 ரூபா ஆகுது. அந்த காசு நம்ம தான் கொடுக்க வேண்டியதும். அப்படி இருக்கும்போது நானே எங்கள் அம்மா அப்பா வீட்டில் இருக்கேன். அவங்க என் பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க. என்னை பார்த்துக்கிறதே பெரிய விஷயம். அதுவும் இல்லாமல் நான் வந்து ஒரேடியாக காசுன்னு கேட்டுட்டு இருக்க முடியாது. அதனால தான் நம்ம ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் ஒரு சின்ன அமௌண்ட்டாவது வரும். அதனால அதை வச்சு நம்ம ஃபேமிலியை பார்த்துக்கலாம். யூடியூப்பில் ஒரு பேசிவ் இன்கம் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் அதை பண்ணிகிட்டு இருக்கேன். மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் தான் அது இன்ட்ரெஸ்ட் வரும். இப்போ வந்து அவரோட பிஸ்னஸ்க்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன். ஸ்டேட்டஸ் வச்சுட்டேன். குரூப்லாம் ஓப்பன் பண்ணி கொடுத்தாச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்களே ஹேண்டில் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் பண்ணுங்கள். ஒரு ரீல் போடுறதுக்கு 10 நிமிஷம் ஆகுது. ஒரு போஸ்ட் போடுறதுக்கு 5 நிமிஷம் ஆகுது. ஆனால் அது போடுறதுனால ஆர்டர்ஸ் வந்தால் பரவாயில்ல. சரி, நீங்கள் ஆர்டர் வந்த பிறகு ரூபா கொடுக்குறேன் பின்னாடி பார்த்துக்கலாங்கிறது என்ன பேச்சு? அது வந்து நல்ல பேச்சு இல்லை, அது ஏமாத்துறது. அதனால் எனக்கு வந்து அவங்க ரூபா இருக்க போய் தான் எல்லா பொருளும் வாங்கி போட்டு ப்ராடக்ட்லாம் வாங்கி போட்டு மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. சரி, ஒரு பொருளை என்னோடய சேனலில் என்னோடய ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் பேஜில் நான் போடணும்னா காசு வாங்காமல் எப்படிங்க நான் ஓசிக்கு எப்படி செஞ்சு கொடுக்க முடியும்? சொல்லுங்கள் பாப்பா. அவங்க என்ன சொந்தக்காரங்க சொக்காரங்களா? யாராக இருந்தால் என்ன? நம்மளோட உழைப்பு நேரத்துக்கு அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. அடுத்தவங்களோட நேரத்தையும் உழைப்பையும் முதல்ல மதிங்க. அதுக்கப்புறம் பிஸ்னஸ் பண்ணுறதை பற்றி யோசிங்க. பிஸ்னஸ் பண்ணி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ப்ராடக்ட்லாம் வாங்கி போட்டால் அது சம்மந்தமாக கற்றுக்க ரெடியாக இருக்கணும். எத்தனை வயசாக இருந்தாலும் செல்ஃபோன் எடுத்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் பண்ணுவது எப்படின்னு வீடியோ யூடியூப்பில் இருக்குது. அதை பார்த்து கற்றுக்கிட வேண்டியதானே? இல்லை நான் மற்றவங்கள மாதிரி அதிகமான ரூபாலாம் வாங்க மாட்டேங்க. ஒரு ரீல் போஸ்ட்டுக்கு ஒரு 100 ரூபாலேருந்து 300 ரூபா வரைக்கும் வாங்கலாம். நான் இது நாள் வரைக்கும் வாங்கினது கிடையாது. எந்த ப்ரொமோஷனும் பண்ணது கிடையாது. எந்த ப்ராடக்ட்டு அடுத்தவங்களோட ப்ராடக்டை என்னோடய இதில் நான் சொல்லவே மாட்டேன். அப்படின்னாலுமே அஃபிலியேட் லிங்க் கொடுத்தா கூட குவாலிட்டியாக இருக்கிறது நான் யூஸ் பண்ணுறது அப்படி பார்த்து தான் நான் கொடுப்பேன். தேவையில்லாத லிங்க்கெல்லாம் நான் நிறைய என்னோடய ரீல்ஸில் வீடியோஸில் பாருங்கள், 1-2 லிங்க்குக்கு மேலே 2-3 லிங்க்குக்கு மேலே நான் கொடுத்துருக்கவே மாட்டேன். அதுவும் ஆரம்பகட்ட வீடியோ. அந்த 5 வருஷமாக எந்த லிங்க்காவது நான் கொடுத்தேன்னு சொல்லுங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். யாரும் எதுவும் சொல்ல முடியாதுங்க. அதனால் நம்ம கூட பேசுகிறவங்க, பழகுறவங்க, சொந்தக்காரங்க இருக்கலாம், ஓரளவுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம். அவங்க பிஸ்னஸ் சப்போர்ட் பண்ணலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு சொல்லலாம், மெசேஜ் ஷேர் பண்ணலாம். ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஒர்க்கை எடுத்து செய்யுங்கன்னா நமக்கும் வெளியில் வேலை இருக்குது, யூடியூப்பில் வேலை இருக்குது, எவ்வளோ வேலை இருக்குது. பல பேர் செஞ்சு 10 பேர் செஞ்சு டீமாக செய்கிற ஒர்க்கை நான் ஒரு ஆளாக செஞ்சிட்ருக்கேன். சொல்லப்போனால் யூடியூப்புங்கிறது ஒரு பெரிய விஷயம்.
அது வந்து அது வந்து ஈஸியான வேலையே கிடையாதுங்க. உழைப்பு இல்லாமல் சாப்பிட்றாங்க நிறைய பேர் பேசுகிறாங்க. உழைக்காம காசு வரவே செய்யுது. எந்த கண்டென்ட் போட்டால் ரீச் ஆகும், அது எப்படி ஆரம்பிக்கணும், எமோஷ்னல் ஹூக் எப்படி இருக்கணும், எப்படி டைட்டில் வைக்கணும், எமோஷனல் க்யூரியஸ் வைரல் ஸ்டைல் டைட்டில் இருக்குது, எமோஷனல் ஹூக்குன்னு இருக்குது. டைட்டில் எப்படி வச்சா மக்கள் சர்ச் பண்ணி அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற எந்த டாப்பிக்கை கொடுத்தா அவங்க பார்ப்பாங்க, எந்த கண்டென்ட் கொடுத்தா மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற டாப்பிக்கு தான் அவங்க வீடியோ பார்ப்பாங்க, இல்லைன்னா பார்க்க மாட்டாங்க. யூடியூப்ல நிறைய விஷயங்கள் இருக்குது. இது தெரியாமல் சும்மா உட்காந்து உழைக்காமல் சாப்பிட்றாங்க, வீட்டில் இருந்து சாப்பிட்றாங்க. இப்படிலாம் பொண்ணுங்களை பேசாதீங்க. நிறைய ஃபேஸ்புக்கில் கமெண்ட்டை பார்க்குறேன். வீட்டில் இருக்காங்கனாலே அவங்க எந்த வேலையும் பார்க்காம சும்மா இருக்காங்க. இந்த மாதிரி பேச்சு வந்து ஆண்கள் தான் பேசுகிறீங்க. தயவு செஞ்சு பெண்கள் அப்படி பேசுகிறத விட்டுருங்க. அதுமாதிரி யூடியூபர்னாலே ஸ்கேமு, ஃப்ராடு இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்துகிறாங்க. அது நல்ல விஷயம் கிடையாது. அது எந்த யூடியூபர் வேணாலும் போய் சொல்லி ப்ராடக்டை விற்கட்டும், சம்பாத்தியம் பண்ணட்டும். ஆனால் ஒரு சில யூடியூபர்ஸ் வந்து உண்மையாக இருக்கிறவங்களும் இருக்காங்க, சரிங்களா? இந்த காசுக்காண்டி வீடியோ போடுற ஆள் நான் கிடையாது. ஏன்னா நான் வீடியோ போட ஆரம்பிச்ச சேனலுக்கு வந்தது நோக்கமே என்னென்னா 4 பேருக்கு நல்லது செய்யணும். என்னுடைய சேனல் வந்து நிறைய பேர் படிக்கணும், வேலைக்கு போகணும், நிறைய பேருக்கு நான் கிளாஸ் எடுக்கணும், கம்மியான அமௌண்ட்டில் பிடிஎஃப் கிளாஸு எல்லாமே நான் கொடுக்கணும்னு நினச்சிட்ருக்கேன். அதுவும் இல்லாமல் ஒரு ப்ராடக்ட்டு மற்றவங்களோட ப்ராடக்ட் நான் சொல்கிறேன்னா அதை நான் முதல்ல வாங்கி யூஸ் பண்ணி அதோட ரிசல்ட்டு பார்த்து தான் உங்களுக்கு சொல்லுவேன். லிங்க்கு கொடுத்தாலும் நான் வாங்கி யூஸ் பண்ணிட்டு தான் நான் சொல்லுவேன். அது மாதிரி தேவையில்லாத இதெல்லாம் நான் என்னோடய இதில் நான் வந்து போட மாட்டேன். இனிமேல் யாருக்கு எந்த ப்ராடக்ட்னாலும் நான் வந்து ஒரு 100 ரூபாலேருந்து ஒரு 300 ரூபா வரைக்கும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் பண்ணணுமா, அது தனித்தனியாக பேஜ் ஆரம்பித்து நான் செஞ்சு கொடுக்க ரெடி, சரிங்களா? அதனால் அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை உங்கள் சேனலில் ப்ரமோட் பண்ணணுன்னாலும் என்னோடய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடய இமெயில் ஐடி நம்பர்லாம் நான் கொடுக்குறேன், சரிங்களா? டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். என்னோடய இமெயில் ஐடி இன்ட்ரோ பேஜ்லேயே கொடுத்துருக்கேன். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் பொருட்களை பயன்படுத்துகிற மாதிரி மனுஷங்களையும் பயன்படுத்துகிறாங்க. தயவு செஞ்சு அப்படி யாரையும் பயன்படுத்தாதீங்க. எல்லாருக்கும் உழைக்கிற நேரம் இருக்குது, உழைப்பு இருக்குது. அந்த நேரத்தை கொஞ்சம் மதிங்க, சரியா? அடுத்தவங்களுக்கு கொஞ்சம் மதிக்க பாருங்கள். எல்லாருக்கும் கஷ்டம் இருக்குது, எல்லாருக்கும் பிள்ளைகள் இருக்குது, வாழ்க்கை இருக்குது. யாருக்கும் சும்மாலாம் எதுவும் செய்ய மாட்டாங்க. சும்மா செஞ்சால் அதுக்கு பேர் வேல்யூவே கிடையாது. நம்ம ஒருத்தருக்கு சும்மா கிளாஸ் எடுத்து சும்மா செஞ்சோம்னா அதுக்கு யாராவது மதிப்பாங்களா? ஒருத்தர் மதிக்க மாட்டாங்க. சும்மா தானே செய்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு படிக்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட்டே வராது. அதே மாதிரி தான் பிஸ்னஸும். இதை பற்றி நிறைய விஷயம் அடுத்த வீடியோ சொல்லுங்கள். சேனல் பிடிச்சா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.